இவங்க வந்து பாரதியார் பாரதிதாசனை கொண்டாடினார்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் கேட்கிறேன், நீங்க அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவர்களெல்லாம் கொண்டாடினீர்களா? பாரதியை கொண்டாடினீர்களா? தமிழை சனியன் என்று எவர் சொன்னாரோ அவரை நீங்க தலைவராக கொண்டாடுகிறீர்கள். யாமறிந்த புலவரிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேம்னு சொன்னாரு. அந்த பாரதிய பாப்பான அடிங்கிறீங்க, நீங்க கொண்டாடவில்லை. அதனால உங்களுடைய தமிழ் பற்று எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகிறது. சமூக நீதி சமூக நீதின்னு பேசுறாங்க. அவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் ஆளூர் ஷானவாசன் எனக்கு சொல்லணும். உங்க சமூக நீதியை நாங்க பார்த்தோம். உங்க தலைவர் போன கார்ல ஸ்கூட்டர்ல போன ஒருத்தர் அடிபட்டார், அப்புறம் உங்களால் மிதிபட்டார். அந்த மிதிபட்ட அந்த ஒரு வழக்கறிஞர் மேல நீங்க இன்னும் கொஞ்சம் மேல கேஸ் தான் போட்டீங்களே தவிர அடிச்சால் மேல கேஸ் கிடையாது, அடிச்சால் மேல கேஸ் கிடையாது. லேசா தட்டணுங்கிறீங்க. தட்டினதே இந்த நிலைமைன்னா தட்டுனதே இந்த நிலைமைன்னா உங்க கையில ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும்? புரட்சியாளர் அம்பேத்கரை பழிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார், சமஸ்கிருதம் தான் தேசிய மொழின்னு. அவரை நீங்க பழிக்கலாமா? அப்ப ஏத்துக்கொள்வீர்களா? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி இருக்கிறார், சமஸ்கிருதம் தான் தேசிய மொழி. நிறைவு. அதனால நிறைவாக சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் எதிர்ப்பு அலை மிக வேகமாக வீசுகிறது. 2வது முறை ஆட்சிக்கு வருவோம் என்று அவர்கள் கனவு பலிக்கப் போவதில்லை.